ஓகே சார், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கோரிக்கை சார், இதை அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வரவேற்குதா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கிறோம். ஏனென்றா தென் மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. சரி, இது சொல்லப்பட ஃபார்வர்ட் பிளாக் அடிப்படை கோரிக்கை. இன்னைக்கு தென் மாவட்டம் பூரா இந்த கோரிக்கையை சொன்னதை எல்லா பேருமே வரவேற்கிறாங்க. இதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தை கிடையாது. சரி, இது அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முதற்கட்டமா இன்னைக்கு அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஓகே, பாரத் ரத்னா கொடுக்கணும் அவருக்கு. அவர் ஒரு தேசிய தலைவர். ஓகே, அவருக்கு இப்ப இதுவரைக்கும் லேட், இப்ப கொடுக்கறதா சரியா இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்திருக்காரு. அதை நாங்க வரவேற்கிறோம், கண்டிப்பா வரவேற்கிறோம். ஓகே 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 ஓகே. அது மட்டும் இல்ல, இவர் தேவருடைய பசுமன் தேவருடைய பேரை மதுரை விமான நிலையத்துக்கு வைப்பது சால சிறந்ததுதான். இது பல வருஷமா கோரிக்கை வச்சிருக்கோம், பல வருஷமா சொல்லி வராங்க. அப்படி இருந்து இது வரைக்கும் நடக்கல. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கெல்லாம் அவரை வற்புறுத்தி சொன்னோம், எடப்பாடி நாங்கெல்லாம் சொன்னோம். சொல்லும் போது அவர் நான் கண்டிப்பா அது பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. நம்ம அதை வரவேற்க கூடியதுதான். முழு மனசோட வரவேற்கிறோம் நாங்க. ஓகே 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 சார். 2000 இது வாக்கு வங்கிக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்றேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்ய ப்ளீஸ் சார். இல்ல, நீங்க ரொம்ப நேரம் பேசலாம். 1963க்கு பசுமன் தேவரவர் மறைகிறார் அக்டோபர் 29. அதுக்கு பின்னாடி 80, 85, 90 வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும்தான் அவர் குருபூசியை நடத்தும். சரி, சப்சிக்வெண்டா எல்லா இன்னைக்கு இந்தியாவில் இருக்க கட்சி பூரா நாங்க வராங்க. சரி, நாங்க வரவேற்கிறோம். அப்படி வரதை நாங்க வரவேற்கிறோம். அப்ப எல்லா பேருமே வாக்கு வங்கிக்காக வராங்கன்னு நம்ம சொல்றதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு தேவை வைக்கணும். அதை வைக்கிறதுக்கு யாரு உத்தரவாதம் கொடுத்தாலும் அவங்களை வாழ்த்துறது, அவங்களை பாராட்டுவது எங்களுடைய கடமை. ஓகே 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 சார். ஒரு நீண்ட நெடிய நாளைய கோரிக்கை, நீங்க மதுரை விமான நிலையத்திற்கு தேவருடைய பெயரை வைக்கணும் அப்படிங்கிறது சார். அதிமுக கேட்டா பாஜக கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நீங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அவர்கள் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம்னு பேர் வைக்கணும். நாங்க எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு கூட கிடையாது, அவருடைய முழு பெயர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம்னு வைக்கணும். நாங்க அதை உடனடியாக செய்தது மத்திய அரசாங்கம். சார், விமான நிலையத்திற்கு பெயர் வைப்பதை விட கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இந்த பாரத ரத்னா விருது கொடுப்பது. இந்த 2021 சார், இந்த 10.5% இடஒதுக்கீட்டை வன்னிய சமூக மக்களுக்கு கொடுத்த போது உங்களுக்கு நல்லா தெரியும், கருப்பு கொடியெல்லாம் வீடுகளில் ஏற்றி குறிப்பாக 3 சமூகத்தை சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் அதிமுகவிற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். சார், அதை ஈடு செய்வதற்கான முயற்சியா சார் இன்றைய அதிமுகவினுடைய கோரிக்கை ஹோம் மினிஸ்டர் கிட்ட அவங்க வச்சது? 10% வன்னியர்களுக்கு சொன்ன உடனே நாங்களும் முதலாக இருந்து இருந்தோம். சரி, என்ன கணக்குல பண்ணீங்க? எடுக்கணும்ன்றது ஒரு பேசிக்கான திங்க். அது இருக்கும்போது நீங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்ட நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஓகே. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க ஆட்சி காலத்துல கடைசி நாள்ல சட்டமன்றத்துல கொண்டு வராங்க. சரி, அதுக்கு பின்னாடி திமுக ஆட்சி வருது. ஓகே. அந்த அதிமுக கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் அவங்க செய்யல. ஆனா திமுக ஆட்சிக்கு முதல்வர் பொறுப்பேற்ற பின்னாடி உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேலை கொடுத்துட்டாங்க. அதனுடைய மர்மம் தெரியல. ஆனா நாங்க என்ன சொல்றோம், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இப்ப அது முறைப்படி மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துதான் முடிவெடுக்கணும் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அது அப்படியே நிக்குது. இப்ப சரி, நீதிமன்ற உத்தரவால நின்றுருக்கு. அது இப்ப நான் என்ன சொல்றேன், இவங்க அதிமுக போட்டது தப்பு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மாபெரும் தவறு. சரி, அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சார், இந்த ஏடிஎம்கேவினுடைய இந்த நகர்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய
தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை திருப்தி செய்வதற்கான முயற்சியா சார்? அதாவது 2014 மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவங்க வந்து நம்ம பசுமன் தேவரையா அவர்களுக்கு தங்க கவசம் நீங்க சொல்லிட்டீங்க. சரி, இல்ல அவங்களே வந்த நான் எதுக்கு சொல்றேன்னா, அது நாங்க எங்களை தலைவர்கள் நாங்க பெருமைப்படுத்தும் போது நாங்க பெருமையா பாராட்டுறது வாழ்த்துறது எங்களுடைய கடமை தானே. சரி சரி புரியுது. நாங்க மானசீகமா அவரை வந்து நாங்க சொல்ல போனா தலைவரா கூட இல்ல, குருவா நினைக்கிறேன். அவரு தேசியம் தெய்வீகம் 2 கண்கள் என்று சொன்ன ஒரு பெரிய தலைவர். சரி, அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், பாராளுமன்றத்துல அவருடைய சிலை இருக்கு. ஓகே, டெல்லி பாராளுமன்றத்துல சிலை இருக்கு. அந்த டெல்லி பாராளுமன்றத்துல சிலை வைக்கணும்னு சொன்னா அங்க பாராளுமன்ற நிலைக்குழு இருக்கு. அந்த நிலைக்குழு ஒப்புதல் கொடுத்தா தான் அங்க வைக்க முடியும். சரி, அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவர் வந்து 52ல பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் 2லயும் ஜெயிக்கிறாரு. 57ல பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறாரு. 62ல பாராளுமன்றத்தில் ஜெயிக்கிறாரு. இது வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடி. சுதந்திரத்துக்கு முன்னாடியே பின்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி 1937 எம்எல்ஏ, 1944 எம்எல்ஏ, இப்படி பல சரித்திரத்துக்கு அது மட்டும் இல்ல, ஒரு ஜமீன்தார் பையன் அந்த சொத்துக்களை பூரா அப்படியே உழுதவனுக்கு நிலம் சொந்தம் என்று சட்டம் வருவதற்கு முன்பே கொடுத்த மாபெரும் தலைவன். சட்டம் அல்ல, ஆனா குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகமான சொத்துக்களை கொடுத்த தலைவன் பசும்பொன் தேவர். அப்படிப்பட்ட தலைவனுக்கு வைப்பதில் எல்லோரும் ஆனந்தப்படுகிறோம். இவர் சொல்லியிருக்காரே என்பதில் நாங்கள் பெருமையோட சொல்றது மட்டும் இல்லாம வைப்போம் என்பதும் நாங்களும் உறுதியா இருக்கோம். அதே மாதிரி சட்டமன்றத்துல தேவரையா படம் வச்சிருக்கு. சட்டமன்றத்துல தேவரையா படம் வச்சிருக்கு. ஹலோ, தேவரையா படம் வச்சிருக்கு. அங்க வைக்கணும்னா சட்டமன்ற நிலைக்குழு ஒப்புதல் கொடுத்தா தான் வைக்க முடியும். அங்கேயும் வச்சிருக்காங்க. ஒரு தேசிய தலைவரா, இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக 10 ஆண்டு ஜெயிலில் இருந்த தலைவரா அவரை ஒரு பாக்குறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு தேசிய தலைவனுக்கு வைப்பதில் நாங்களால் மற்ற நீண்ட நாள் தென் மாவட்ட மக்களுடைய, அதாவது ஒரு வெறித்தனமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து இந்த ஒரு அதாவது அறுவடை பண்ணும், முக்குளத்தூர் ஓட்ட அறுவடை பண்ணும் சொன்னா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும் நடத்தி வந்த தேவர் குரு பூஜையை இன்னைக்கு அனைத்து கட்சியும் கொண்டாடுறாங்க. அக்டோபர் 30ஆம் தேதி நாங்க வரவேற்கிறோம். எங்க தலைவரை வந்து தரிசிக்கிறது, அதை ஆசி பெறுறது நாங்க வரவேற்கிறோம். நீங்க கடைசி வரை பாருங்க, நீங்க கரெக்ட், நீங்க நேரடியாவே பதில் சொல்ல மாட்டீங்க போல தெரியுது. இந்த அறிவிப்பு இது வந்து எலெக்ஷனுக்கான அறிவிப்பா? நாம இந்த நகர்ந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஓட் பேங்கை வந்து நம்ம கெயின் பண்ண முடியும், மீண்டும் ஆட்சி அமைக்க முடியுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சியான்னு கேட்டேன் நான் நேரடியா. சரியான பதில் நான் உங்கள்கிட்ட சொல்றதுன்னு சொன்னா, அது வந்து இந்த மக்கள், தென் மாவட்ட மக்களுடைய உணர்வுகளை நாங்கெல்லாம் சொன்னோம். அதை நான் செய்வேன், அதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்றதை நாங்க வாழ்த்துறோம். ஓகே சார், ஓகே ஓகே சார். கதிரவன் சார் வணக்கம். கதிரவன் சார், சமீபத்துல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அரசாங்கத்தினுடைய விடுதிகளுக்கெல்லாம் பெயர் மாற்றினாங்க. என்னன்னா சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு பெயர் மாத்தினாங்க சார். 2 மாவட்டம் சார், 2-3 மாவட்டங்கள்ல பெரிய பிரச்சனையானது. தேனி, மதுரை இந்த மாதிரி மாவட்டங்கள்ல பெரிய பிரச்சனையானது என்ன அப்படின்னா, கள்ளர் விடுதிகள் அப்படின்ட்டு இருந்த விடுதியினுடைய பெயரை சமூக நீதி விடுதிகள்னு மாற்றக்கூடாதுன்ட்டு. இது வந்து வேற எந்த பகுதியிலையும் இல்லை, நடக்கலை, அங்கே மட்டும்தான் நடந்தது. இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஜாதி ரீதியான உணர்வு மேலோங்கி இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகளாக இந்த தென் மாவட்ட பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். இது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த டிஎன்டி டிஎன்சி விவகாரமாக இருக்கட்டும், அல்லது இப்போ சாரு சொன்னதை போல ஒரு குறிப்பிட்ட அடையாளமாக அது மாறிவிடுவதற்கான ஆபத்து இருக்கிறது, அதனால அப்படியான ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமாக இருக்கட்டும், இத ரெண்டையும் இணைத்து சார் எப்படி பார்க்கிறீங்க? என்னை பொறுத்தளவுல இந்த டிஎன்டி மேட்டர் வந்து நாங்க தொடர்ந்து வாதாடி வரோம். 1979 பின்னாடி, அந்த டிஎன்டி எடுத்த பின்னாடி தொடர்ந்து நாங்க வாதாடி வரோம். சரி,
தென் மாவட்ட மக்கள் வாதாடி வராங்க. சரி. அந்த அந்த டிஎன்டி மேட்டர்ல அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு அந்த டயத்துல என்ன சொன்னாங்க, அவங்க ஆட்சி காலத்துல 2 சர்டிபிகேட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டிஎன்சி ஸ்டேட்டுக்கு, டிஎன்டி இந்திய லெவல்ல தேசிய லெவல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரைட். இப்ப அவர் டிஎம்கே அவர் 2021 அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 2 ஒன்னா சேர்த்து கொடுப்போம், ஒரு சான்றிதழா கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப கொடுத்திருக்காங்க, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி இப்ப கொடுத்திருக்காங்க. அதுல என்ன மனவர்த்தமான விஷயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி டிஎன்சிக்கு ஸ்டேட் லெவல், டிஎன்டி தேசிய லெவல். தேசிய லெவல்ல இந்த டிஎன்டி மக்களுக்காக பணம் ஒதுக்குறது தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் வரவே இல்லையே, இதுவரைக்கும் வரவில்லையே. அது ஏன்? அதாவது கண் துடைப்புக்காக அந்த சர்டிபிகேட்டா, இல்ல இந்த மக்களுடைய பாதுகாப்பு மக்களுடைய பயனுக்காக அந்த சர்டிபிகேட்டான்ற கேள்வி இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப சார் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல, இன்ன வரைக்கும் வரலையே, டிஎன்டி காரனுக்கு வரலையே, பணம் வரல. ஓகே, வரல. பணம் வராம பணம் இல்ல சார், பணம் தராம இந்த மாதிரி பேர் மட்டும் வச்சா ஓட்டு போடுறீங்களா என்ன? அதுக்கு தான் இப்ப நாங்க சொல்றோம், அதைத்தான் விலக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். சரி சார். டிஎன்டி சமூக நீதி விடுதிகள், அதாவது கல்லர் சீரமைப்பு பள்ளி, ஆதி திராவிட பள்ளி, பழங்குடியினர் பள்ளி விடுதிகளை பூராத்தி சமூக நீதி விடுதிகள் சொல்லி சொல்றாங்க. நான் கேக்குறேன், எங்க அந்த விடுதியில பெண்கள் இருக்கு சரி, பசங்க இருக்கிறது சரி, காலேஜுக்கு இருக்கு, ஸ்கூலுக்கு இருக்கு, சரியா டைனிங் டேபிள் டைனிங் இடம் இல்ல, குளிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார், டாய்லெட் வசதி இல்ல சார். இங்க பாருங்க சார், இங்க பாருங்களேன் சார், பழங்குடியினர் விடுதிகள்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆதி திராவிடர் விடுதிகள்ல எந்த பிரச்சனையும் இல்ல, பிற்படுத்தப்பட்டோர் விடுதிகள்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சனை இருந்தது தமிழ்நாட்டுல, கல்லர் சீரமைப்பு விடுதிகள்ல மட்டும்தான். கல்லர் ஆமா சார், வேற எங்க இருந்தது? நான் ஒன்னு சொல்றேன் பிரதர், 1920ல சார் எங்களுக்கு சார் இங்க பாருங்களேன், எங்க சார் கதிரவன் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இணைத்து இந்த தேவர் தொடர்பான இந்த கருப்பொருளை எடுத்து நாங்க பேசும்போது இதையெல்லாம் இணைத்து பேசுவதற்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனாலும் என்னன்னா, பேச வேண்டிய தேவை இருப்பதனால் நாங்க பேசுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியோட சார் இல்ல நான் பேசிடுறேன், அரசியல் கட்சியோட ஒவ்வொரு காய் நகர்த்தல்களுக்கும் பின்னாலும் ஒரு ஆதாயம் இருக்கு அப்படிங்கறதுனால நாங்கள் இதை பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம். இல்ல அதெல்லாம் ஏன் அந்த 3 மாவட்டத்தில் மட்டும் அந்த வெறியா பண்றான்னா, 1920 ஆங்கிலேயர் காலத்துல கல்லர் சீரமைப்பு துறை பள்ளியை கொண்டு வந்தான். அந்த பள்ளியை சுதந்திரம் அடைந்த முன்னாடி கண்டினியூஸா இருந்து வருது. இப்ப அந்த காலத்துல அந்த கல்லர் காமன் ஃபண்ட்னு சொல்லி ஒரு ஃபண்ட உருவாக்கி சார், நீங்க சார் அந்த இத விடுங்க சார், விடுதியை விட்டுருங்க சார். சார் அவ்வளவு அக்ரெசிவாக அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதை வெளிக்காட்டுகிறது சார். அந்த சமூகத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு பார்ட்டியினுடைய பிரசிடென்ட் தான் உட்காந்துருக்காரு ராமசாமி. அவர் உங்களுக்கு தெரியாத ஒரு ஒன்றும் கிடையாது. அவங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம்னு வச்சு அவங்க நிறைய ஃபைட் பண்ணிட்டு கிடக்குறாங்க அவர்களுடைய உரிமைகளுக்காக. உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல சார் அவர் சொல்றார் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், அவர் சொல்றாரு இதை எங்களை ஏமாற்றுவதற்காக அதிமுக எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, இதை நாங்கள் நம்ப தயாராக இல்லை அப்படின்ட்டு. அனைத்து இந்திய அண்ணா திமுக எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதை நிறைவேற்ற வைக்க வேண்டியது எங்களை மாதிரி ஆளுடைய கடமை. அவருக்கு கடமை இருக்கு, அவருக்கும் கடமை இருக்கு. அததான் சொல்றாரு, நாங்க இதான் கையெழுத்து போட்டுறேன், இப்ப போட்டுறேன், அப்ப போட்டுறேன் கூட அறிவிப்பை கூட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சரை வைத்து தான் அறிவித்தார்கள். அதை கூட முதலமைச்சர் அறிவிக்கலன்னு சொல்றாரு. ஆமா 2018 அண்ணன் முதலமைச்சர் வர்றாரு. அப்ப அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் இதுக்கு வரும்போது மதுரை அதே தேவர் பசுமன் நினைவிடத்துல நிருபர்கள் கேட்கிறாங்க, ஏங்க நீங்க மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணுமே, நீங்க என்ன செய்வீங்க? சரிங்க சார், ஓகே பேசலாம். எங்களுக்கு என்னைய பொறுத்தளவுல இது தென் மாவட்ட மக்களுடைய மனசுல இருந்து கொதித்து எழுகின்ற கோரிக்கைய இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் சொல்லியிருக்காங்க. அவரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அதை செய்ய வைப்போம். சரி, அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கிறதா நம்மளோட டியூட்டி.
ரொம்ப நன்றி இதுல சார். பிரித்து பாக்குறது அதை பார்க்க ஒரு தேசிய தலைவனுக்கு இவ்வளவு நாள் வைக்காததே தவறு. என்னை பொறுத்தவரை இதுவரை பேர் வைக்காதது, அவருக்கு பாரத ரத்னா வழங்காதது இதுவரை தவறு. அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரும் சேர்ந்து அதை வைக்கிறதுக்கான முயற்சியை பிஜேபி சண்டை போடுவோம். சரி, நல்லது சார்.